பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்க எல்லாரையும் நாங்க இந்த ஃபேமிலி டாக்ஸ்க்கு நாங்க வரவேற்கிறோம். ஒரு 2 வெள்ளிக்கிழமையாக உங்களை நாங்க சந்திக்க முடியல. இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், நம்மளை நடத்தி வந்தார். உபவாச ஜெபங்களை நாம் தேவனுடைய சமூகத்துல குடும்பங்களாக நாம் ஜெபித்து நாம் பலன் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்று நாம் வேதவாசத்துல இருந்து பார்க்க போகிறோம். நம்ம கடைசியா பேசும்போது strengthening the family foundations குறித்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதுல நம்ம we were talking about the 4 P's. Yes. So the first one was priority in families. அப்புறம் pursuit பத்தி பேசணும், பார்ட்னர்ஷிப் குறித்து பேசணும். இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பியூரிட்டி இன் ஃபேமிலி குறித்து நம்ம பேச போறோம். ஆமென். இல்லையா? ஆமென். கண்டிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பரிசுத்தம். குடும்பத்துல பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 P நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது நான் உங்களோட சொன்னேன். பல வாரங்களுக்கு முன்பதாக ஒரு தேவ ஊழியக்காரன் இந்த 4 Pகளை சொன்னார் இல்லைங்களா? நம்ம அதை எடுத்து நம்ம கான்டெக்ஸ்டுக்கு, நம்ம சபைக்கு, நம்ம குடும்பங்களுக்கு ஏதுவாக வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிச்சுன்னு இருக்கிறோம். அதுல முதலாவது பரிசுத்தம் நம்ம சொல்லும் போது இது வெறும் நம் செய்கிற காரியம் மாத்திரம் இல்லை, நம்ம பேசுகிற காரியம் மாத்திரம் இல்லை. பரிசுத்தம் நம்ம சொல்லும் போது அது நம்ம இருதயத்துல தொடங்குறது. மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், the pure in heart they are blessed. இருதயத்துல சுத்தமா இருக்கிறவங்க, பரிசுத்தமா இருக்கிறவங்க பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனை தரிசிப்பார்கள் என்று இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ சுத்திகரிப்பு என்று நம்ம சொல்லும் போது, சுத்தமா இருக்கிறது, பரிசுத்தமா இருக்குதுன்னு சொல்லும் போது it starts with our heart. Amen. Amen. அப்போ குடும்பத்துல நம்ம முதலாவது பரிசுத்தம் காணப்படணும்னா between even the couples, the parents should model this to our children. அப்பதான் நம்ம அந்த அட்மாஸ்பியர்ல நம்ம பரிசுத்தம் இருக்கோம் இல்லைங்களா? பாருங்க, குடும்பத்துல பெற்றோர்கள் நம்ம சிந்தனையில, நம்மளுடைய யோசனையில, நம்ம இருதயத்துல, நம்ம ஹார்ட் மோட்டிவ்ஸ்ல நம்ம பரிசுத்தமா இருந்தோம்னாவே நம்ம பிள்ளைங்களை அதை பார்ப்பாங்க. ரெண்டாவது, நம்ம இருதயத்துல சுத்தமா இருக்கும் போதே நம்ம வீட்டின் நிலைமை சுத்தமா இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம எந்தெந்த காரியத்துல ஈடுபடுகிறோமோ அது சுத்தமா இருக்கும். நம்ம பேச்சுவார்த்தைகளா இருக்கலாம், அதை குறித்து நம்ம வசனங்கள்ல இருந்து பார்க்க போகிறோம். ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா there will be a holiness about our family. அதை நம்ம தானா நடக்கும்னு யோசிக்க கூடாது. அதுக்கு we have to initiate it இல்லைங்களா? அதை நம்ம தான் முன்னாடி நின்று முதலாவது நம்ம செய்ய வேண்டும் இல்லைங்களா? யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்றாரு. இட் இஸ் a decision. பரிசுத்தமா நம்ம வாழுகிறது, பரிசுத்த சிந்தனை கொண்டு பரிசுத்த மோட்டிவ்ஸ் இருக்கிறது is your personal decision. Praise the Lord. அதனால நம்ம முதலாவது பார்க்கிறோம். அதனாலதான் நீதிமொழிகள் 4வது அதிகாரத்திலயும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இருதயத்தை நம்ம என்ன பண்ணுங்க, சகல ஜாக்கிரதையோட with all diligence இல்லைங்களா, guard your heart. ஏன்னா அங்கிருந்து தான் ஜீவனுடைய the fountain streams of life come from there இல்லைங்களா? அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருதயத்துல, என்னுடைய புருஷனா இருக்கிற என்னுடைய இருதயத்துல, மனைவியா இருக்கிற என்னுடைய இருதயத்துல முதலாவது சுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் எங்க இருதயத்துல இருக்கும் போது எங்க வீட்டுல, எங்க பேச்சுல, எங்க நடத்தையில, எங்க குடும்பத்தை நடத்துகிற விதங்களை பரிசுத்தம் காணப்படும். இது இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது பிலிப்பியர் 4:8 நம்ம இப்படி படிக்கிறோம், whatever is true, whatever is honorable and whatever is pure, think about these things. Whatever is true, அதாவது உண்மை உள்ளவைகள் எவைகளோ இல்லைங்களா, கனம் பொருந்தியவைகள் எவைகளோ, மாத்திரம் இல்லாம கற்புள்ளவைகள் எவைகளோ, இந்த சுத்தமான பியூர், வாட் இஸ் பியூர், இந்த ஒரு பட்டியலே நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற வார்த்தைகள்ல அதை என்ன சொல்லுகிறாருன்னா, think about these things. இந்த காரியங்களை நீங்க சிந்திங்க. அப்போ பியூரிட்டின்றது முதலாவது இருதயத்துல தொடங்குது. ரெண்டாவது பியூரிட்டி என்பது வார்த்தையிலையும் சிந்தனையிலையும். சிந்தனையில இருந்துச்சுன்னா அது கிரியையில வந்துரும். கண்டிப்பா. அப்போ நம்ம அது பரிசுத்தம்னு சொல்லும் போது even what we watch இல்லையா, rejecting the impure things in media. because மீடியால பார்க்கும்போது அநேக தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் கண்டினியூஸா அவைலபிளா இருக்குது. நீங்க பாக்குறது உங்க சிந்தனையில வந்துடுச்சுன்னா உங்க பேச்சுல, உங்க நடத்துதல வந்துரும். அதுக்காக தான் நம்ம இந்த காரியங்களை rejecting, abstaining இல்ல, go ahead. Rejecting the impure things from the media and also teaching godly sexuality to children. Yes. ஏன் நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கொடுக்கணும்னா, நம்ம சரியானதை வசனத்தின் அடிப்படையில சொல்லி கொடுக்காத பட்சத்துல உலகம் அவங்களுக்கு தவறான காரியங்கள் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? நிச்சயமா உலகம் நம்ம பேசாத இடத்துல நம்ம எங்கெல்லாம் அமைதியா இருக்கிறோமோ அங்க உலகம் பேசும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல. சில நேரத்துல பெற்றோர் நம்ம என்ன நினைக்கிறோம்,
இந்த விஷயம்லாம் எப்படி நம்ம பிள்ளைங்களோட பேசுறது, எப்படியும் அவன் கத்துக்குவாங்க விடு நம்ம நினைக்கிறோம். வெளியூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் டு ஹாவ் த டாக் என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. த டாக் வித் மை சன். அப்பா சொல்லுவாரு, என் பிள்ளையோட நான் இந்த பேச்சை நான் பேசணும். என்ன பேச்சு? வசனத்தின் பிரகாரம் அவங்க வளர்ச்சி அடையும் போது சில காரியங்களை நம்ம அவங்களோட பேசணும் இல்லைங்களா? பாலியல் ரீதியான காரியங்களை சில நேரத்தில் உலகம் தப்பா தவறா அசிங்கமா போதிச்சு கொடுக்கும். நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல பரிசுத்தம் காணப்பட நம்ம அஸ்திபாரத்தை பிள்ளைகளுக்கு நம்ம போட வேண்டும். நம்ம சரியான காரியங்களை நம்ம பேச வேண்டும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த காரியங்களை குறித்து யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. என் வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்ல, என் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுக்கு எப்படி இந்த பரிசுத்தம் தொடர்ச்சியாக வரணும்னா அதுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் போடணும். அதை குறித்து நம்ம யோசிக்கணும், அதை குறித்து நம்ம பேசணும். கனமுள்ள காரியங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி நம்ம நடத்தையில காட்ட முடியும். How can we show honorable things in our actions, in our words, in our behavior? இந்த காரியங்களை நம்ம சிந்தித்து இதை நம்ம செய்யணும். பாருங்க, சுத்தமுள்ள பேச்சு குறிச்சு கூட நான் சொல்லி இதோட நம்ம முடிக்க போகிறோம். நம்ம வார்த்தைகள்ல கிளென்லினஸ் காணப்பட வேண்டும் இல்லைங்களா? நம்ம வீட்டில் உட்காந்து இன்னொருத்த பத்தி புறம் பேசுகிறது, காசிப் பண்ணுறது இல்லைங்களா? மாத்திரம் இல்லை, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்ல சுலபமா பொய் பேசுவாங்க இல்லைங்களா? என்னத்துக்குன்னா வேலை ரீதியான காரியங்களா இருக்கலாம், அதுக்காக பொய் பேசுவாங்க. இல்லை குடும்பத்துல சில காரியங்களை மறிக்க பொய் பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவமான காரியங்க நம்ம நாவுல இருந்து வருகிறது. நம்ம எதை சிந்திக்கணும்? சத்தியமானவைகளை, மெய்யானவைகளை நம்ம சிந்திக்கணும். அதை தான் நம்ம பேசணும், அங்கதான் நம்ம செயல்பட வேண்டும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட, குடும்பங்களை இந்த நிக்நேம்ஸ் கால் பண்ணுவாங்க இல்லைங்களா? இந்த நிக்நேம்ஸ் பிள்ளைகளுடைய இருதயத்தை பாதிக்கும். அவங்க உள்ளத்துல ஒரு நோவை கொண்டு வரும். நிறைய நேரத்துல அதை நம்ம யோசிக்கிறது இல்லைங்க இல்லைங்களா? நிறைய பேருக்கு நல்ல பிரதிஷ்டை வச்சு நல்ல பேரு, நல்ல வேதவசத்துல அர்த்தபூர்வமான பெயர் கொடுத்திருப்பாங்க. ஆனா அதை சிந்திக்காம தவறான பேருங்களை சொல்லி பிள்ளைங்களை கூப்பிடுறதுனால உள்ளங்கள் காயப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம பேச்சு வார்த்தையில கூட எது மெய்யானவைகள், எது சத்தியமானவைகள், எது கற்புள்ளவைகள், எது கனம் பொருந்தியவைகள், இதெல்லாம் நம்ம சிந்தித்து நம்ம என்ன பண்ணோம்? அன்புக்குரியவைகளை பேசி நம்ம அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக தெசலோனியன்ஸ்ல நம்ம பார்க்கிறோம், this is the will of God இல்லையா? Amen. நம்ம பரிசுத்தமா இருக்குது, தேவனுடைய சித்தமா இருக்குதுன்னு நம்ம வசனத்துல படிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4:3 மட்டும் கடைசியா நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது இல்லைங்களா? எதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல ஆங்கிலத்துல அப்ஸ்டெயின் என்று ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது, சில காரியங்களை நம்ம உள்ள விடக்கூடாது, அதை நம்ம தகர்த்து நம்ம என்ன பண்ணணுங்க? தேவ நீதிக்கும் தேவ சித்தத்துக்கும் தேவன் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கும் நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தில் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதமான கரம் நம்மளோடு இருந்து, ரொம்ப முக்கியமா பாருங்க, சுத்தமான இடத்துல ஆவியானவர் அசைவாடுவார். பரிசுத்த இருக்கிற இடத்துல தேவன் தங்கி இருப்பார். வாங்க நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிதாவே, இந்த காலை வேளையில எங்களுக்கு கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க இந்த சில வாரங்களாக குடும்பத்தின் அஸ்திபாரங்களை குறித்து நாங்க பேசிக்கொண்டு வருகிறோம். பரிசுத்தம் என்பது எங்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு அஸ்திபாரமா இருக்கு ஐயா. இன்றைக்கு எங்களை நாங்க உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய பரிசுத்தத்துல நாங்க நடக்க, பரிசுத்தத்தை நாங்க வழி நடத்தப்பட எங்களை உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒரு நாளும் எங்க சிந்தனை, எங்க பேச்சு வார்த்தைகள், நாங்க செயல்படுகிற விதங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்படட்டும். எங்க இருதயத்தை பரிசுத்தத்துல காத்துக்கொள்ள, சிந்தனைகளை, பேச்சுவார்த்தைகளை, செயல்பாட்டை பரிசுத்தத்துல காத்துக்கொள்ள தேவ சித்தம் இதுவே நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது. இதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, நாங்க இந்த நேரத்துல வசனத்தை கேட்டிருக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரத்தை சுத்திகரிக்கிறவர், சுத்திகரிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேமிலி ரிலேட்டட் குவெஸ்டியன்ஸ், குடும்பத்தின் சார்பாக ஏதாச்சும் கேள்வி இருந்தா நீங்க இந்த காமெண்ட்ஸ்ல போடுங்க. அதை குறித்து நம்ம இங்க பேசுவோம். கர்த்தர் உங்க குடும்பங்களை ஆசீர்வதித்து வல்லமையாக வழி நடத்துவாராக. ஆமென்.